இப்போ நம்ம வந்து ஏலகிரி டாப் ஹில்ஸில் இருக்கிறோம். ஊட்டி கொடைக்கானல் கம்பேர் பண்ணும்போது சென்னையிலேருந்து ஒரு 230 கிலோமீட்டர் தான், பாதி டிஸ்டன்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து அட்வென்ச்சர் கேம்ஸு, வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் வந்து ட்ரெக்கிங் மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அட்வென்ச்சர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்க். அப்புறம் இங்கே என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த வீடியோவில் பக்காவாக பார்க்க போகிறோம். பேக்கரி இருக்கா சொல்ல வேலை, இவன் ஒரு டீ. சரி, முதல்ல திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். திருநெல்வேலி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்தடுத்து நம்ம போகலாம். அடுத்தடுத்து பேக்கரிக்கு போவோம். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு போடுறா, வர நிறுத்துற அவனை. இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. எங்கடா ஒரு 10 அடி ஓட்டு பாப்போம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? மேலையா? பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. என்ன தம்பி, என்னாச்சு? என்ன முறையாது? ஒரு ட்ராக்ல மட்டும் ஓட்டினா போதும். சத்து வர மாட்டேங்குதுடா, சத்து வர மாட்டேங்குது. காம்ப்ளன் பவுடர் போட்டு. ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு. திரும்புடா. போடா போடா. போடுறா தம்பி பிரேக்க. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. என்ன படுத்துட்ட? சொன்னா கேளுங்கடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறதெல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால முடியாதுடா. இது ஏவிடிலே வந்து செகண்ட் டைப்பு. இதுக்கு முன்னாடி நாங்கள் போனது வந்து ட்ரிஃப்ட் பண்ணுற மாதிரி செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இது வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே நார்மலாக இருந்துச்சு. அட் அ டைமில் 3 பேர் ட்ராவல் பண்ண முடியும். இது அது இல்ல, பறக்குறோம், பறந்தே ஆவறோம், பறந்தே ஆவறோம். செம்மையாக இருக்கு எது ஹேண்ட்லிங். பழி வாங்குறேன். ஏய் இது ஊர்தான். ஏன்டா ஒரு
தடவை முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சு நானே கேட்க போலாம் முருகேசா. போகுது டர்னிங்ல பயமா இருக்கு. நான் தான் வந்தனே 2 ட்ரிப் முருகேசா மரம் பார்த்துட்டு ஐயோ கமான் வேலு ஏத்திடுறா கைப்புள்ள இந்த அளவுக்கு நான் வண்டி ஓட்டுவேன்னு எனக்கு இப்பதான் தெரியும். நான் இனிமேல் அங்க வேற நம்ம அடிச்சா டாடா நேனோ தான் வேறு லெவலாக மாற்றி வச்சுருக்காங்க. மேட் மேக்ஸ் படத்தில் வர மாதிரி பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலாக இருந்துச்சு, சஸ்பென்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இந்த கேமை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரைவ் பண்ணுறப்ப ஸ்டாஃபும் நம்ம கூட ஒருத்தவங்க வருவாங்க, நாமளும் ஒருத்தங்களை கூட்டிகிட்டு போய்க்கலாம். அது 10 இல்ல அந்த 0 அடிக்கிறாரு. இல்ல அவ இவரை பார்த்துட்டு அவர் அப்படியே போயிட்டாரு. இந்த பாக்ஸ்ல அடி போதும் கவாடி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி தரேன். ஏரோ எடுத்துட்டு இந்த மாதிரி இங்க ஹோல்ஸ் இருக்கும், பர்ஃபெக்ட்டா வச்சுட்டு இத ஹேண்டில் முன்னாடி அவர் சொல்லி கொடுத்த இங்கே வந்து இது இருக்கும், இங்கே வந்து இது இருக்கும், கரெக்டா வச்சுட்டு கரெக்டா கவனினா அப்படியே பாருங்க 0ல அடிக்கும். இது கையில ரப்பரை போட்டுக்கிட்டேன் இழுத்துக்கிட்டு இங்க பாத்துக்கோங்க இழுக்கிற எப்படா கையில வந்துட்டு என்ன பண்றான்னு பார்க்கலாம். சுடத்தான் வந்தியா? ஆமா ஏன் போக மாட்டேங்குது? ஏன்டா விட்டா தாண்டா போகும். அது அம்பு உங்கள் குரல் வழியை நோக்கி அந்த பக்கம் போய் அவன் விட்டு 10 நிமிஷம் ஆச்சு. ஏன் போமா? அடுத்த கேம் வந்து இந்த இடத்துலயே வந்து ஐகானிக் கேம் இதுதான், பங்கி ஜம்பிங்கு. பங்கி ஜம்பிங்கில் என்ன வித்தியாசம்னா காரில் கட்டி இழுத்து விடுவாங்க. இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், லேடரில் ஏறி அங்கே ஏறுற மாதிரி இருக்குது. தூக்கி மலைக்கில் விசிறுமான்னு தெரியல, பார்க்குறதுக்கு ரொம்ப ரண கொடூரமாக இருக்குது. எல்லோரும் ஈகராக இருக்கும் போகிறக்காக. ஃபஸ்ட் ஆளாக வந்து இவர் போகிறாரு, செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வருவார். அடுத்து யார் வரீங்க? அடுத்து எல்லாருமே வருவா. நீ நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா. சரி வந்தீங்கன்னா பார்க்குறோம். ஐயோ இதெல்லாம் எனக்கு சாதாரணையா. என்ன ஆச்சரியமா இருக்கு, பால் தாயில நம்ம பாடிய ஒண்ணும் பண்ணல. இன்னொரு டைம் ரெண்டாவது ரவுண்டு. பசுபதி நீ தான் கரெக்டு. எல்லாருமே ரைட், நீ மட்டும் தான் பசுபதி கம்மி. இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. நீ என்ன பெரிய ரவுடியாடா? இவன் தான் நமக்கு ஒரு சேஃப்டி கைடு, இவனை கட்டி பிடிச்சிட்டே போறேன். பறந்தாண்டா அங்க பாரு, எப்பா அந்த மரத்தையே தொட்டு சாமி. யோ இளங்கோ, உன்னோட இம்பாக்ட் 5 மடங்கு இருக்கியா? ஆத்தே அவன் கத்த பிடிச்சிட்டான். அசுதி பஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ என்ன ப்ரோ பையனை இன்னொரு டைம் போறியா? இன்னொரு டைம் போறியா? இன்னொரு டைம் அது வந்து அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு தரணும். சரி கதிர் போக சொல்லுவோமா? கதிர் பேக் பெயின் இருக்கு. சரியா இருங்க, அண்ணன் கேட்டு போயிரு. ஆனால் பேக் பெயின் தான் ரெடியாக இருந்தாங்க. சும்மா 4 எலும்பு படக்குன்னு சரியா போயிடும்.
எங்கள் கேங்லேயே வெயிட் கொஞ்சம் கம்மினா அது பசுபதி தான். அவன் போன டிஸ்டன்ஸ் பார்த்து எங்களுக்கெல்லாம் ஆடி போச்சு. இதில் இந்த ஸ்லிங் ஷாட்டோட பொட்டன்ஷியல் காட்டுறதுக்காகவே எங்கள்கிட்ட ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. என்ன வஞ்சகம் வச்சுருந்தாங்களோ தெரில. அவங்க போன டிஸ்டன்ஸை பார்த்துட்டு எப்போ அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டம். இதுக்கு முன்னே அந்த கேம் கிடையாதுன்னு அடுத்த கேம் கிளம்பிட்டோம். பாடி இருக்கான்னு பாருங்க. போலாமா? பசுபதி வாடா. நான் தான் சொல்லலாம் வெயிட்டுக்கு போயிட்டா. காது பஸ் இங்க வரு. சரி ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. விடு 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 விடு. ரெண்டு கை உடத்தான் சொன்னார். ஏ பெல்ட் அடி பெல்ட் டைவ் போடு. யோ உன் வெயிட்டுக்கு என்ன அடிச்சு ரிவர்ஸ் இங்கே வந்துட்டு. ரெடி அடுத்து கிரிக்கெட் 160 ஸ்பீடு. ப்ரோ சேஃப் கட். எங்கேயே உள்ள போறேன் அந்த பக்கம் போயா எங்க போறேன்னு தெரியாம போயிட்டு இருக்கேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பாலே போடலையா? 90ல ஓடுறப்போ பாப்பா எப்படி இருக்கு. ரெடி அவுட் 90 110. ரெடி என்ன ஒரு புத்திசாலித்தனம். யோ நீ பேட் வச்சு நின்னுட்ட அப்படியே. அடிச்சுட்டு போய் சூனி வைக்கிறாங்க. கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க. நமக்கே ஒரு சூனி. முருகேசா பிளேயர் என்னோட சூப்பரா இருக்கு. சீன் காட்டுற மாதிரி ஒரு 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 இது வந்து ரொம்பவே சிம்பிளான கேம். சிம்பிள் கான்செப்ட். இங்கிருந்து அந்த 4 ரோப் மட்டும் 4 கம்பி கட்டை மட்டும் ஏறி அந்த கம்பியை தொட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேம் ஃப்ரீ. எந்த கேம் வேணால் காம்ப்ளிமெண்ட்ரி கேம் எது வேணாலும் விளையாண்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள். 5 பேருமே 5 தாட்டி தொட்டோம்னா 5 கேம் விளையாண்டுருக்கு. 5 டிஃப்ரெண்ட் கேம் விளையாட போகிறோம். ஸ்டார்ட். ஓகே ஸ்டார்ட். சின்ன கேம் தான் விளையாட சொல்லுவாங்க. டேய் இந்த வாட்ச் எல்லாம் கழட்டணுமா? அதெல்லாம் தேவையில்லை. நீங்க நான் பார்த்தறலாமாண்ணா? 2 பேர் தொடுற ஆளுக்கு ஒரு கேம் வாங்குறோம். ஓகே. இப்படியே நடந்து போயிடலாம் மாட்டேங்குது. அப்பதான் அப்படியே தான் பார்த்தேன். ஒருத்தர் குப்பு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி நடந்து போயிருவேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இருந்து வாங்க. உழுதுட்டே என்ன செத்தாண்ட ஒருத்தர். நான் உன்னோட கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே விழுந்துட்டீங்க. அவனை விட பரவாயில்லையா? போங்க டக்கு போங்க. டைம் எப்படி போகணும்னு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். அது இது வந்து மைண்ட் கேம். இது வந்து ஃபிசிக்கல் ஒர்க் கிடையாது. இது வந்து மைண்ட் கேம். இது வந்து மைண்ட் இருக்கிறவங்க இதெல்லாம் விளையாடுறது. சரி விளையாடு. டேய் மைண்ட் கேம். அந்த மைண்ட் கேமை காட்டுங்க. கமான் பசு நீ ஒருத்தன் தான்டா மானத்தை காப்பாத்துறா. தடிமாடு மானத்தை காப்பாத்துறா. கமான் ஏறு. விட்டுறாத பசுபதி. மானமே ஏதோ இருக்குது. விட்டுறாத.
தொற்று வேணும், தொற்று வேணும், தொற்று. யாரு பண்ணாத வரலாற்று சாதனையை பண்ணிரு. இது இப்படி மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது ஏறிட்டேன் ப்ரோ. உங்களுக்கு வீடியோ காட்டுறேன், ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாமே காம்ப்ளிமெண்ட் மறுபடியும். ஆமாம், இப்போ தான் காட்டு. சரி, ஓகே. அடுத்தது சர்ஃபிங். ஃபுல் ரவுண்ட் 360 உருட்டுவோமா? தர ஒருத்தர் மண்டைய வச்சு அண்டா குடு அப்படி. காலை முட்டாத. காலை கையை முட்டை கொடு, 2 கையில பிடி. ஓடு ஓடு. ஆமாண்டா, டான்ஸ் நல்லா ஆடுற. அவ்வளோதான்டா, அவ்வளோதான். மறுபடியும் காலை முட்டை வச்சுட்டான்டா. ஏதோ டான்ஸ் ஆடுறேன்டா. கமான் சார். டே அவர் வேற எப்படி பண்றாருன்னு இதுக்கு தான். டிக்கி அவ்வளோதான். டிக்கி சார், அப்போ என்ன இங்கிருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரைக்கும் இருக்கு டிக்கி. வேணும் கமான் வேலு. இங்க பாருடா, விட்டு எடுக்கிறேன்னு இப்படி வீடா. நம்ம டீம் மானத்தை காப்பாத்திட்டு. எப்படி லேர்ன் பண்ணணும்டா, இட்ஸ் a mind game. பார்த்திபா சிரிக்காதடா, அவன் சீரியஸா வருவான். அது சும்மா தானே இருக்கு. யூஸ் பண்ணலாமா? இன்னும் கொஞ்சம் மேல கேஷ் இல்ல அடிச்சிருச்சு. சூப்பர்ரா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவ்வளவுதானே. கூட்டனே ஒரு என்ட்ரி கொடுக்கற மாதிரி இந்த பாயிண்ட பாருங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து கரெக்ட்டா பாட்டில பாருங்க. குறி வச்சிட்டான், அடிச்சிட்டான்டா. உடையல கரெக்ட்டா போடா. முருகேசா, கை நடுக்கு மில்லையாட்ட இருக்க. அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்பட. சூப்பர். என்ன அதே பாட்டில் கேக்குறீங்க? இல்ல ஏய், என்ன கண்டினியூஸ் ஷாட். அடடடடட, அது ஆடிருச்சு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? வேற லெவல். 5ல 3 ஹிட். யா அல்லாஹ் அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை. இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா?
எல்லா கேமும் முடிச்சாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. போய் ரூமுக்கு போனோடனே ஃபஸ்ட் எடுத்துன்னு படுக்கிறதா வேலை. ஆனால் எல்லா கேமுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ஹைலைட்டாக என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பைக்கில் வந்து ஏபிடிலேயே 2 மாடல் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ட்ரிஃப்ட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு, இன்னொன்று வந்து கண்ட்ரோல் வந்து நல்லாவே இருந்துச்சு. எனக்கு வந்து அது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, அது சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த வேறு என்ன சார், ஜிப்லைன் நல்லா இருந்துச்சு. ஜிப்லைன் வந்து கப்புள்ஸாகவும் போய்க்கலாம், சிங்கிள்ஸாகவும் போய்க்கலாம், இல்லை பேரலாக கூட போய்க்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஹைலைட்டே என்னென்னா அந்த கேமராமேனை தூக்கி அந்த காரில் இழுத்து விட்டாங்கல்ல, அதுதான் ஹைலைட்டு. வேறு லெவலாக இருந்துச்சு. சும்மா அந்த 100 மீட்டர் இருக்கும் கண்டிப்பாக. இந்த கடைசியில் ஒரு 50 மீட்ரு, அந்த கடைசியில் ஒரு 50 மீட்டர். அது அட்டகாசமாக இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன, அந்த தண்ணிக்குள்ளே சுற்றுறது, கிரிக்கெட்டு, அதெல்லாமே எப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரோப் வந்து நாங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டல, ஏன்னா எங்கே போனாலும் அந்த ரோப்பு தான் இருக்குது. அதனால் அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. சர்ஃபிங் நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். சர்ஃபிங் அது வந்து சூப்பராக இருந்துச்சு. கேம்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்மளாம் உள்ளே பூந்து வந்து படுத்துட்டே தான் இருந்தோம். படுத்து பிறண்டே தான். அவன் எந்திரிச்சு சுத்தவே இல்லை, சுத்த விடவே இல்லை. இருக்கிறவன் கையை காலையெல்லாம் உடச்சிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸ் படி பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அந்த 1000 ரூபா, 1500 இந்த 2000 அந்த மாதிரி பேக்கேஜ். இல்லை நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து இந்த இது மட்டும் ரோப் மட்டும் போதும் அப்படின்னா, பஞ்சி ஜம்பிங் மட்டும் போதும், அந்த மாதிரி நீங்கள் என்ன கேம் வேணுமோ இண்டிவிஜுவலாக பே பண்ணியும் விளையாண்டுக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்திருந்தீங்கனாலும் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.